வாழ்க்கையில் எது முக்கியங்க? ஒருவேளை சோறா? ஒருவேளை சோத்துக்காக எதையாவது விற்கலாமா? ஒரு சில நிமிஷ இன்பத்துக்காக உலகத்தில் எல்லாத்தையுமே இழந்துடலாமா நம்ம? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் சீர்கட்டவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இராதீர்கள் என்று சொல்லி இருக்குது. இருதயம் கொளுத்து இருக்கிறதுனா அதுதான். உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பேன். உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். வானம் உமது சிங்காசனம், பூமி உம் பாதபடி. மண்மை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பாய் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தம். உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. வானம் உமது சிங்காசனம், பாதபடி மண்பை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பால் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் உமக்கீடாய் யாருமில்லை, உமக்கீடாய் யாதுமில்லை. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உமக்கீடாய் யாரும் இல்லை, உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஒன்றாம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி எங்கள் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படி பண்ணாரு? ஏன் ஞானிகளை தெரிந்து கொள்ள? ஏன் எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஆளை கடவுள் தெரிந்து கொள்ளல? 29ஆம் வசனம் சொல்லுது ரீசன். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதாவது தெரிந்து கொள்ளும் போது எப்படி பார்த்து தெரிந்து கொள்றாராம் அவரு? இவன் நாளைக்கு நான் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்ல முடியாத ஆளை தெரிஞ்சு கொள்றாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஆளை தான் தெரிஞ்சுக்கிறார். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ற ஆளை தான் தெரிந்து கொள்றார். நான் எதுக்கும் லாய்கள் இப்படி இருக்கிறேன், நான் எனக்கு யாராவது உதவி செய்யணுன்றான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இன்றைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் முடியல, நான் நாதியற்றவனாக உதவியற்றவனாக இருக்கிறேன், நான் இப்படி கிடக்கிறேன், என்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு வண்டையில் திரும்புங்கள், அவர் உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்குவார். உங்களை உயர்த்துவதில் அவருக்கு பெருமை. ஏன்னா நீங்க உயர்ந்தாலும் நாளைக்கு அவரால் தான் உயர்ந்தீங்கன்னு வரும் பேர். அவருக்கு பெருமை பாருங்க. அப்படிப்பட்ட ஆளை உயர்த்துறது அவருக்கு ரொம்ப பெருமை. நானே பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் முடியும், எனக்கெல்லாம் தெரியுன்ற ஆளை உயர்த்தி என்ன பண்ணுறது? நான் நாளைக்கு என்ன பண்ணுவான்? கடவுளை அவர் எனக்கு ஒன்றும் பண்ணலப்பா, நானே தான் பண்ணிக்கிட்டேன் நாக்கம் அப்படின்பா. சரி, அது முதல் காரணம். முதல் காரணம் என்ன? பெருமை. அதனால தான் இது ரகசியமாகவே இருக்குது, இதை விளங்கி கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்கன்றார். ரெண்டாவது காரணம் சொல்றாரு 15ஆம் வசனத்தில். அந்த ரெண்டாவது காரணம் நமக்கு சொல்லப்படுகிறது 15ஆம் வசனத்தில். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர் இருதயம் கொடுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. கண்களை மூடிக்கொண்டார்கள். கண்களை மூடிக்கொண்டார்கள் என்ன தெரியுமா? அது பிரெஜுடிஸ் சொன்னா எப்படின்னா, இந்த பாரு உனக்கு காமிக்கிறேன், வாழ்க்கை நல்லா உருப்படுறதுக்கு வழி இருக்குதுப்பா, இந்த நான் காமிக்கிறேன், எனக்கு காமிக்காத, வேணவே வேணாம், கண்ணை மூடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆளு தெரியவே தெரியாது, என்ன எழுதியிருக்குன்னு தெரியவே தெரியாது, கேட்டிருக்கவும் தெரியாது இல்லை. இவங்களுக்கு ரொம்ப அவசியம் இது அவசியம், வாழ்க்கையில உயிர் வாழ்றதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான சத்தியம் இது. ஆனா என்ன பண்ணுவாங்க? கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கொள்வார்களாம். இதை கேட்க கூடாது, இதுல தப்பு இருக்குது, இது தப்பு, நான் ரைட்டுன்னு ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதை கேட்காமலேயே. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ரொம்ப தப்பு பிரசங்கம் பண்றதுன்னாரு. நீங்க எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கேன்? நான் ஒன்னும் கேட்டதே கிடையாதுன்னு. ஒரு பிரசங்கம் கூட கேட்காம நான் தப்புன்றத அவ்வளவுதான் சொல்றாரு, உறுதியா சொல்றாரு நான் தப்புன்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவர்? என்ன ஒரு பெரிய வெளிப்பாடு உள்ள மனுஷனா? எப்படி ஒரு மனுஷன் ஒரு பிரசங்கத்தை கூட கேட்காம, அது என்ன எப்படி கேட்காம சொல்றீங்க? அதான் தப்புன்னு எனக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் நான் ஏன் கேட்பேன்? பசங்க இருப்பாருங்க. நான் கேட்டேன், அப்ப எப்படி நான் தப்புன்ற முடிவு வந்தீங்க? என்ன சொன்னாரு? எங்க தலைமை ஸ்தாபனத்திலிருந்து ஒரு லெட்டர் எழுதுனாங்க, இவர் தப்பு அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே இல்லை போல இருக்கு. அங்கிருந்து லெட்டர் வந்தோன்னு அதை படிச்சுட்டு நம்ம தப்புன்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ சொல்லிட்டு போங்க தப்புன்னு. யூ ஆர் த லூசர். இழப்பு உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. கேட்டிருந்தா புரிஞ்சிருக்கும். கேட்டுட்டு தான் சொல்லணும். தான் சொன்ன அவர்கிட்ட, கேளுங்க தயவு செய்து, கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க, நான் என்ன தப்புன்னு தெளிவாக சொல்லுங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க நான் என்ன தப்பா சொல்றேன்னு. கேளுங்க முதல்லன்னா கேட்க அவசியம் இல்லை. கண்களை மூடிக்கொண்டார்கள்ன்றதுக்கு அதான் அர்த்தம். பிரெஜுடிஸ். எனக்கு சொல்லாத, எனக்கு தெரியும், நான் ஒன்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரிசேயர் பாருங்க அப்படிதான். இயேசு வண்டையில் இயேசுவை பார்த்தோன்னே அவர்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு பாருங்க, ஒரு பொறாமை அவர்களுக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கு இயேசுக்கு கூட்டம் கூடுது, இந்த ஆளுகளுக்கு கூட்டம் கூட மாட்டேங்குது.
திரளான ஜனங்கள் இயேசு பின்னால் வர்றாங்க. அவர் வீட்டில் போய் பிரசங்கம் பண்றாரு, உள்ள நுழையதுக்கு இடம் இல்லையா, அவ்வளவு கூட்டம் கூடுது. வெறும் பொறாமையினால அவரை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆளை ஒழிக்கணும். எதுக்கு ஒழிக்கணும்? இல்ல அவர் உபதேசம் எல்லாம் தப்பு. என்ன தப்பு? ஒன்னும் தப்பு இல்லை, உள்ள பொறாமை, உள்ள ஒரு பகை வேலை செய்து பாருங்க. கண்களை மூடிக்கொண்டார்கள் என்ற ஒரு நிலையில பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரெஜுடிஷியலா முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய தவறு. அவங்க எப்படி பார்த்தாங்க இயேசுவை, இந்த ஆளை ஒழிக்கணும். இந்த ஆள் யாரு நமக்கு சொல்றது? நான் பரிசேயர், நான் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆள் எங்க படிச்சாரு? தச்சனுடைய மகன். இவர் எப்படி பிறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா? இவருக்கு முதல்ல தகப்பன் யாருன்னு தெரியுமா? இவர் எங்க பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாருன்னு எங்களுக்கு தெரியாதா? இவர் யாருன்னு எங்களுக்கு புரியாதா? இந்த ஆளை ஒழிக்கணும். அதனால அவர் சுகம் அளிச்சா கூட பாருங்க, ஒரு கையை ஒருத்தன் சூந்தி போன கையா இருக்குது, இவர் போறாரு கையை நீட்டுன்றாரு, இப்படியே கடந்தவன் அப்படி கையை நீட்டிட்டான் டக்குன்னு. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்பா நல்ல காலம் நம்ம ஊருக்கு வந்தாரு, பாவம் வந்தாலும் இப்படியே வச்சுட்டு இருந்தாரு, கை நல்லா நீண்டு போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டீங்க? ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவானா? ஒருத்தன் கை வராமல் இருந்தது இன்னைக்கு வர்றதுக்கு. அவரை குறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓய்வு நாள்ல நீ அப்படி பண்ணலாமா? அடப்பாவிகளா, ஓய்வு நாள்ல அவன் கை இப்படி இருந்தது அவன் நீட்டினான் பாருங்க, மட்டாக்குன்னு இருக்கும் போல இருக்குது. அது வேலை செஞ்ச மாதிரி கணக்குல வந்துருச்சு அவங்களுக்கு. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாள்ல நீ எப்படி பண்ணலாம்? மற்ற நாட்கள் இருக்கிறது. ஒரு அம்மா 18 வருஷமா கோயிலுக்கு வருது, கூனிக்கிட்டே வருது, இப்படியே வருது கோயிலுக்கு கூனி. இவர் அந்த பெண்ணை பார்த்து விடுதலை ஆக்கிட்டாரு. உடனே குற்றஞ்சாட்டு. கண்ணு தெரியாத ஒருத்தன் பாருங்க, பிறவியிலேருந்து குருட, அவன் கண்ணை திறந்து விட்டாரு. என்ன குற்றஞ்சாட்டுன்றீங்க? அவன்கிட்ட கேட்கறாங்க, யாரும் கண்ணது இவர்தான் திறந்தாருன்றான். அவன் ஓய்வு நாள் எப்படி செய்யலாம்? அப்படி செஞ்சதுனால அந்த தீர்க்கதரிசி கிடையாது, அந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, கண்ணு தெரியாம இருந்தது, இப்ப கண்ணு தெரியுது அப்படின்றான். ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க, நல்லது கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் பிரெஜுடிஸ் பேரு. பிரெஜுடிஸ் மனசுல ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சு, ஏற்கனவே ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிட்டாச்சு, அதை பதிய வச்சாச்சு மனசுல, அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. பதிஞ்சிட்ட காரணத்தினால ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுதான் காரணம். இந்த காரணத்தினாலதான் அவர்களால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறாரு. மூணாவது இன்னொரு காரணம் சொல்றாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காரணம். இதுவும் 15ஆம் வசனத்தில் வருது. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. சொல்லுங்க, இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் கொழுத்திருக்கிறது என்ன தெரியுமா? டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நல்லா நெய்யும் டால்டாவும் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார்? இருதயத்தை சுற்றி கொழுப்பு சூழ்ந்துட்டு இருக்குதுப்பா, அதனால இருதயத்தில் எந்த தசையும் சரியாக வேலை செய்ய மாட்டேன், இந்த மசில்ஸ் வேலை செய்ய முடியாது, இது கொன்னே போடும், ஆளை கொன்னே போடும் கூடிய சீக்கிரத்தில். ரொம்ப டேஞ்சரான இது. இருதயம் கொழுத்து இருக்கிறதுன்றது சாதாரண பிரச்சனை இல்லை. நம்ம சிரிக்கிறோம், இருதயம் கொழுத்து இருந்தா ஆள் ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் இந்த ஆவிக்குரிய விதத்தில் நடக்குது இவர்களுக்கு. இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு பாருங்க. டாக்டர் மாதிரி ஏசு, அதெல்லாம் அவரை பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்ன இவன் என்னென்னமோ பிரச்சனை சொல்றான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் புரிய மாட்டேங்குது இது சுவிசேஷம்? ஏன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த இயேசுவை வெறுக்கிறார்கள்? ஏன் தள்ளுகிறார்கள்? அவர் சொல்றாரு, ஒன்னு பெருமை இருதயத்தில், எனக்கெல்லாம் தெரியும், நீ ஒன்னு சொல்ல வேண்டியதில்லை பெருமை. ரெண்டாவது பிரெஜுடிஸ், நான் பார்க்க மாட்டேன், எனக்கு சொல்லாத, நான் கேட்க மாட்டேன், அவர் தப்பு நான் ரைட்டு, நான் சொல்றதுதான் ரைட்டு, நீ சொல்றது தப்புன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. பிரெஜுடிஸ், அதனாலதான் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மூணாவது காரணம் சொல்றாரு, இருதயம் கொழுத்து இருக்கிறது. இருதயம் கொழுத்து இருக்குன்னா சரீர பிரகாரமான இருதயம் கொழுந்து இருந்தா ஆள் செத்து போயிடுவான். அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் இவருடைய மனம், இவருடைய இருதயம், இவருடைய மனம், இவருடைய எண்ணங்கள் எல்லாம் கொழுத்து இருக்கிறது. எப்படி கொழுத்து இருக்கிறது? அதான் ஏசாயா சொல்றாரு பாருங்க. ஏசாயா சொல்றதுதான் இவர் அப்படியே கோட் பண்றாருங்க.
அவருடைய ஆவியிலே, அவருடைய மனதிலே, அவருடைய எண்ணங்களிலே கொளுத்து இருக்கிறார்களாம். எப்படி கொளுத்திருக்கிறார்கள்? இந்த உலக பிரகாரமான காரியங்களை நிறைய சாப்பிட்டா டால்டா போட்டு எப்படி சாப்பிட்றாங்க, அது மாதிரி இந்த உலக பிரகாரமான காரியங்களை நிறைய உள்ள உட்கொண்டு 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 உலகத்தினால் கொளுத்திருக்குது. இந்த மனம் வந்து ஃபேட்னால நிறைஞ்சிருக்குது. இருதயம் ஃபேட்னால நிறைஞ்சிருக்குது. ஃபேட் ஆயிடுச்சான். இருதயம் கொளுத்திருக்கிறது. எப்படி கொளுத்திருக்குது? உலக பிரகாரமான எண்ணங்கள் உள்ள வந்துருச்சு. உலக பிரகாரமான யோசனை உள்ள வந்துருச்சு. ரொம்ப உலக பிரகாரமானவர்கள் நிறைய இந்த உலக பிரகாரமான காரியங்களை வாசிக்கிறது, பார்க்கறது, கண்ட புஸ்தகத்தை வாசிக்கிறது, கண்ட காரியங்களை படிக்கிறது. இப்படி எப்படி கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இருதயம் கொடுக்கிறது எப்படி? கண்ட ஹோட்டலில் சாப்பிட்றது, கண்ட எண்ணெயை ஊற்றி சாப்பிடுறது. அப்படிதான் இந்த இருதயம் கொளுக்குது. ஆவிக்குரிய விதத்தில் இருதயம் கொளுத்திருக்குதுன்றாரு. எப்படி கொளுத்துச்சு? கண்டதை வாசிக்கிறது, இதுலயே நேரத்தை செலவழிக்கிறது, மணி கணக்கில் இதை உள்ளத்தில் உலக பிரகாரமான அந்த ஆசாபாசங்களையும் எண்ணங்களையும் காரியங்களையும் உதவான காரியங்களை அக்கிரமங்களை கொண்டு மனதில் வைக்கிறது, இருதயத்தில் வைக்கிறது. அப்படியே பண்ணி 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 உலகத்தால உள்ள நிறைஞ்சிருக்குது. இருதயம் வந்து லௌகிகம் உலகத்தினால நிறைஞ்சிருக்குது. இயேசு சொல்றாரு, ஏன் ஏற்றுக்கொள்றதுனாலதான் இருதயம் கொளுத்து இருக்கிறது. அதனால இந்த இருதயம் கொளுத்துட்டா எப்படி நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, மூச்சு வாங்கும். ஹலோ இல்லைங்களா? படிக்கிட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்கும். 10 படிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா இருதயம் கொளுத்து இருக்கிறது. அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் ஆயிடுது. எப்படி ஆகுது? உலக பிரகாரமான எண்ணங்களை உள்ள வளர்த்து வளர்த்து போட்டு போட்டு இதுலயே நேரத்தை செலவழிச்சு அதை படிச்சு இதை படிச்சு இந்த ஷோவை பார்த்து அந்த ஷோவை பார்த்து எல்லாம் கெட்ட காரியங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சதுனால என்ன ஆயிடுது? சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா பிரசங்கியாருக்கு இவங்க சொல்றாங்க 10 நிமிஷத்துல முடிக்கணும். பிரசங்கியாரு 10 நிமிஷத்துக்கு மேல தாளாது. அவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரசங்கத்துக்கு மேல அவங்களுக்கு முடியாது. ஏன்னா இருதயம் கொளுத்து இருக்கிறது. இதை தாங்கிக்க முடியாது அவங்களால. 10 நிமிஷம் பிரசங்கம் கேட்கறதே 10 படிக்கிட்டு ஏறின மாதிரி அவங்களுக்கு மூச்சு வாங்கிடும். இருதயம் கொளுத்து இருக்கிறது. 2.5 மணி நேரம் சினிமாவை 6 தடவை பார்த்தாலும் பெருமையா வெக்கமில்லாம சொல்லிக்குவாங்க. இருதயம் கொளுத்து இருக்கிறது, உலகத்தால் நிறைஞ்சிருக்கிறது. இயேசு சொல்றாரு, இதனாலதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க இருதயம் ஆவிக்குரிய இருதயமா இல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமா இல்ல, கெட்டு போன இருதயமா இருக்கிறது, கொளுத்த இருதயமா இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒத்தே வராது அந்த இருதயம் அப்படிங்கிறாரு. ஈசாவை பற்றி சொல்லும் போது சொல்லி இருக்குது எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏசாவை சீர்கட்டவன் சொல்லியாச்சு யாக்கோபுடைய சகோதரன். சீர்கட்டவன் என்ன அர்த்தம்? அங்கேயே சொல்லி இருக்குது. வேசிக்கள்ளன் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய புத்திர பாகத்தையே, அவனுக்கு அந்த ஒருவேளை கூழ் அவ்வளவு முக்கியம். சொத்தெல்லாம் எடுத்துக்கோ, இந்த இப்போ வயிறு நரம்புன்னு கொடு, ஊத்தி கொடு எனக்கு அப்படிங்கிறான். என்ன கேவலமானவன் பாருங்க. எல்லாம் போனாலும் பரவாயில்ல, புத்திர பாகமே போனாலும் பரவாயில்ல, எனக்குள்ள பங்கு அப்படியே நீ எடுத்துக்கோ, வேணாம் என்னுடைய புகழெல்லாம் நீ எடுத்துக்கோ, எல்லாம் எடுத்துக்கோ, எது போனாலும் பரவாயில்ல, இப்போ வயிறு நரம்பணும். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. இப்போ வயிறு நரம்பணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சிலர் சொல்லுவாங்க, சிலர் குடிக்கிற பழக்கம் அவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னா, குடிக்கிற பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த சமையல் செய்கிற பாத்திரத்தை கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் ஒரு 10 ரூபா வாங்கி அதை குடிச்சிட்டு வந்துடுவான். அடுத்த நாள் அரிசி இப்போ உழ வைக்கிறது கூட ஒன்றும் இருக்க பாத்திரம் இருக்காதுங்க, அதுவும் போச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் குடிச்சு ஆகணும், நான் இருக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அவனை தான் சொல்லி இருக்குது சீர்கேடு உள்ளவன், வேசிக்கள்ளனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய புத்திர பாகத்தையே விற்றவன் அப்படின்னு சொல்லிடுது. எப்படி பாருங்க, வாழ்க்கையில் எது முக்கியங்க? ஒருவேளை சோறா? ஒருவேளை சோத்துக்காக எதையாவது விற்கலாமா?
ஒரு சில நிமிஷ இன்பத்துக்காக உலகத்துல எல்லாத்தையுமே இழந்துடலாமா நம்ம? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் சீர்கட்டவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இராதீர்கள் என்று சொல்லி இருக்குது. இருதயம் கொழுத்து இருக்கிறதுனா அதுதான். அப்படி இருதயத்தை அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுத்தினதுனால இருதயம் அப்படி ஆயிடுச்சு. ஆவிக்குரிய காரியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய குடிக்கிறாங்க, நிறைய டிவி பார்க்குறாங்க, நிறையா அதுவும் இதுவும் இந்த சிற்றின்பங்கள், இவ்வளோதான் ஒழிய வாழ்க்கை வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய காரியங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது, தியானிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல காரியங்களை கோயிலுக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேரமே கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது அவங்களுக்கு. அதைத்தான் சொல்லி இருக்குது இருதயத்தில் கொளுத்தவர்கள்னு. கர்த்தருடைய காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறாங்க. சரி, 15ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. அப்ப இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா என்ன நடக்கும்? ஹீல் ஆயிடுவாங்க. அந்த ஹீல்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்குது ஆங்கிலத்தில். ஆரோக்கியம் ஆயிடுவாங்க, வாழ்க்கை ஆரோக்கியமாயிடும். ஏன் அவங்களுக்கு ரகசியமாவே இருக்குது? இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. மூணு காரணம் சொல்லிட்டார். ஒன்று பெருமை, இன்னொன்று பிரெஜுடிஸ், இன்னொன்று இருதயம் கொடுத்துருக்குது. இதனால தான் அவங்களால விளங்கி கொள்ள முடியல. விளங்கிட்டா என்ன ஆகுமா? ஆரோக்கியமாயிடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்க. குடும்பத்தில் சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நிம்மதி வந்துடும், கையின் பிரயாசங்கள் ஒரு வெற்றி இருக்கும், ஜெயம் இருக்கும், வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இருக்கும், பாவத்தின் மீது ஜெயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் அடைவார்கள். ஆனா ஆரோக்கியம் ஆகாதபடிக்கு பார்த்துக்கிறாங்க. கண்களை மூடிக்கொள்றாங்க. எனக்கு சொல்லாத, எனக்கு தெரியுங்கிறாங்க, நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. உலகத்துக்கு அவ்வளோ ஈடுபாடு, ஆவிக்குரியதில் ஒன்று எந்த ஈடுபாடும் கிடையாது. ஏன்னா அதனால தான் இருதயம் அப்படியே இதாக இருக்குது, விளங்கி கொள்ள முடியாத நிலையில் இருக்குது. விளங்கி கொண்டாடலாம். இதெல்லாம் மாறிச்சுன்னா அடுத்த நாளே ஆரோக்கியம் வந்துவிடும். ஆரோக்கியம்னா வெறும் சரீர சுகத்தை சொல்லுங்க. ஆரோக்கியம் சொன்னால் வாழ்க்கையே ஆரோக்கியமானதாயிடும். வாழ்க்கையே ஆரோக்கியமானதாயிடும். இதுதான் உண்டாகும் தேவனுடைய ராஜ்யம் வந்ததுன்னா. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு துரந்தி மண்ணில் வந்தி மாவேறும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தி சாவமானி, பாவம் சுமந்தி சாவமானி, பாதம் பணிந்திடுவோம். தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு
உமக்கு சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம் தூயாயும் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு. மீண்டும் வருவீர் மண்ணில் நிற்பீர் மார்போடு அணைத்திடுவீர். மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். மன்னா தொழுதிடுவோம் தூயாயும் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக.